வணக்கம் மக்களே, ரீமான்ஸ் எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ஈரோட வயிற்றுல பலமான காயம் ஏற்படுது. மறுபேறு எடுக்கிறா டே 1. ஹீரோ கண் திறந்து பார்க்கும்போது ஒரு வயசான தாத்தா நிற்கிறாங்க. வயசான தாத்தா புழுவை சாப்பாடாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோக்கு முன்னாடி குட்டி குட்டி காம்ப்ளிங்ஸ்லாம் இருக்குது. ஹீரோ ஏந்துக்க ட்ரை பண்ணுறான். டே 3 ஆகிடுது. ஹீரோ நல்லா வளர்ந்துடுறான். ஹீரோ கொகைக்குள்ளே போகிறான். வயசான தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், உங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறா, ஹீரோ கொகைக்குள்ளே போகிறான். போய் சுற்றி பார்க்குறான். பறவைங்க மரங்க எல்லாமே இருக்குது. ஹீரோவோ கோபிச்சு சேர்ந்து இந்த முயலை வேட்டையாடுறதுக்கு போகிறாங்க. முயலை வேட்டையாடிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த உடைச்சிட்டான். மறுநாள் இன்னொரு முயலை வேட்டையாடி சாப்பிட்றாங்க. ஹீரோக்கு பவர் அதிகமாகிட்டே இருக்குது. ஹீரோ வந்து 2 முயல் வந்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி இந்த காம்ப்ளிங்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஆகுது. வெளியே மழைனால எதுவுமே செய்ய முடியல. அதனால வெப்பன் தயாரிச்சிட்ருக்கான் ஹீரோ. வந்து ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் லெவல் வந்து அதிகமாக இருக்கு. கோபிச்சு ஹீரோ சேர்ந்து எல்லாத்தையும் வேட்டையாடுவாங்க. எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பவர் வந்து இவங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் கொகைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க பார்த்தா பூச்சி அதிகமாக இருக்குது. அவங்கவுங்க வெப்பன் வச்சு யூஸ் பண்ணி அதெல்லாம் சாவடிக்கிறாங்க. சாவடித்து அதை அப்படியே சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்து இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, எப்படி இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நைட்டு 3 பேர் ஏந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கொல்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஹீரோ கண் திறந்து பார்த்துட்டு எல்லாரையும் ஒரே அடித்து காலி பண்ணிடுறான். மறுநாள் வேட்டையாடுறதுக்கு போகிறான். அங்கே ஒரு 2 பேர் சேர்ந்து இதையும் சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சாப்பாடாக கொடுக்குறாங்க. எல்லோரும் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, நாங்களும் கற்றுக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க.